மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னை வழிநடத்தும் எல்லாம் அல்ல இறைவனுக்கும், என்னை ஈடெடுத்த பெற்றோர்களுக்கும், எனது பாசத்துக்குரிய குடும்பத்தினருக்கும், என் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பணியில் என்னோடு இருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும், எனது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் மற்றும் நிர்வாகிகளும், நமது தேசத்தை வழிநடத்தும் மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும், மாண்புமிகு மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியாஜி அவர்களுக்கும் மற்றும் தேசிய தலைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் என் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும், என்னை வெற்றி பெற செய்த பேருதவின் புரிந்த என் பாசத்துக்குரிய ஜான்குமார் அண்ணன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். என் மீது முழு நம்பிக்கையை வைத்து என்னை வெற்றி பெற செய்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த அன்புக்குரிய காமராஜர் நகரம் தொகுதி மக்களுக்கும், இந்த அவையின் உள்ளிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இயக்க காவல்துறை பிரஸ் மீடியா அவர்களுக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு என்ற ஆயின் திருவள்ளுவரின் வாக்கிற்கிற வருவாயை பெருக்கி நாட்டை பாதுகாத்து மக்கள் நலனுக்காக நிதியை சரியாக பகிர்ந்து செலவிட்டு ஒரு சிறந்த நல்லாட்சிக்கு வழிகாட்டிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது மாநில வளர்ச்சி விதம் -2.21 இலக்கிலிருந்து 8.12% உயர்ந்துள்ளது. மக்கள் சராசரி ஆண்டு வருமானம் 3,44,026 அதிகரித்து உள்ளது. அரசின் மொத்த வருவாய் 13,397 கோடியாக உயர்ந்திருக்கிறது. பெரிய விமானங்கள் வந்து செல்லும் வகையில் விமான நிலையம் விரிவாக்கம் பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடேச நகர் முதல் முள்ளோட்டை வரை மேல்வாரம் பணிகளும் பழைய துறைமுகம் நியூ பெரி டெர்மினல் அமைக்கப்பட உள்ளது. சுற்றுலா மேம்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க அழுக்கிவேடு பகுதியும் கடற்கரை அணுகுபடுத்தும் பாண்டி நெக்லஸ் திட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் 4,850 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் வசதியும் கரசூர் மற்றும் கட்டாஞ்சவரி தொழில் மண்டலங்கள் மூலம் 70,000 வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்படுகின்றன. அதேபோல் அடித்தட்ட மக்களின் நலனை காக்க குடும்ப தலைவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை மற்றும் பெண்களின் சுயதொழில் வாய்ப்புகளுக்கு முழு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. மீனவ குடும்பங்களுக்கான கரைக்கால நிவாரணம் 6,500 உயர்வு மற்றும் 30,000 விவசாயிகளுக்கு 100% இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து உணவு மற்றும் விளிம்பு நிலை முதியோர்களுக்கான மருத்துவ பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு துணை ஆளுநர் அவர்களின் இந்த தொலைநோக்கு பார்வையும் நமது மாண்புமிகு முதலமைச்சரோட தொலைநோக்கு பார்வைகளையும் புதுச்சேரி மக்களின் நலனுக்காக அரசு மேற்கொண்டு வரும் இந்த அனைத்து நலத்திட்ட பணிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த ஆதரவு வழங்குவதையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ராமந்தியவான்.